பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். சித்தி என்ன சித்தி பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தியா, கிச்சன்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்டா. என்ன சித்தி சொல்றீங்க? இங்க உட்கார்ந்து எப்படி டிவி பார்க்க முடியும்? தெரியல, கிச்சனுக்கு எதுக்கு வருவாங்க? சமைக்க தானே வருவாங்க. நீங்க சமைக்கிற மாதிரியே தெரியல, நின்னுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. நீ ஏன்டா சொல்ல மாட்டே? இதுவும் சொல்லுவே, இதுக்கு மேலேயும் சொல்லுவடா. கிச்சன் பக்கம் காத்து வீசிருக்கே ஏனோ? இல்ல சித்தி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சித்தி. அத நீ 4 வருஷமா உனக்கு குழப்பமா இருக்கு, பைத்தியமா தானே சுத்திட்டு இருக்க. அப்புறம் என்ன இப்ப புதுசா? சித்தி விளையாடாதீங்க சித்தி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன விளையாண்டுட்டா இருக்கேன்? நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். சரி, உன் குழப்பத்தை சொல்லி தீத்து வைப்போம். அது ஒண்ணும் இல்ல சித்தி. அப்பா சாமி, ஒண்ணும் இல்லைன்னா கிளம்புப்பா, நான் வேலையை பாக்குறேன். சித்தி இப்படிதான் சித்தி ஆரம்பிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன சொல்ல விடுங்க. சரி சரி, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சித்தி. சொல்லுடா. எனக்கு தெரிஞ்சு நான் தேடுற பொண்ணு பக்கத்துலயே வச்சுட்டு ஊர் பூரா தேடுறணும்னு தோணுது சித்தி. ஏன்டா திடீர்னு உனக்கு இப்படி தோணுது? அது தெரியல சித்தி, இந்த ஊருக்கு வந்த பாத்தீங்களா, என்னோட ஹார்ட் பீட்லாம் ரொம்ப துடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் அப்பப்போ யாரோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க பக்கத்துலயே இருக்க மாதிரி தோணுது சித்தி. இதயம் துடிக்கலன்னா நீ செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஐயோ சித்தி, நீங்க வேற சித்தி. பைத்தியமே ஆயிட்டேடா அந்த ஊருக்கு வந்ததுக்கு. இதுக்கு ஒண்ணு அங்கேயே இருக்க வச்சிருக்கலாம்டா. அந்த பொண்ணு அங்க இருக்கா, இங்க எப்படி வருவா? தெரியல சித்தி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இத சுத்தி தான் இருக்காங்களோன்னு தோணுது சித்தி. இங்க இருக்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும். செல்லம்மாங்கிற பேர்ல இங்க யாருமே கிடையாதுடா. அது அவங்க பேர் இல்லாம இருந்த சித்தி. இன்ஷலோட யாராவது எழுதுவாங்களாடா? ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசுற? இங்க தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. இங்க வந்து இன்னும் பைத்தியமா சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ சித்தி, அதெல்லாம் இல்ல, நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்களேன் என்னோட ஃபீலிங்கையும். 4 வருஷமா நீ இதுதான்ப்பா சொல்லிட்டு இருக்க. கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற. என்ன பண்ண போறன்னு தெரியல. இப்படியே ஒரு பொண்ணை தேடுறேன் நீ தெரிஞ்சுட்டு மட்டும்தான் இருக்கியே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேங்கிறடா. வேலையில கரெக்டா தான் இருக்கு, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா நீ உன் வாழ்க்கைய 4 வருஷமா தொலைச்சிட்ட கண்ணா. எப்ப சித்தி கேட்டாலும் கல்யாணம் வேணாம் வேணாம் தான் சொல்ற கண்ணா. 4 வருஷமா உன்னோட லைஃப தொலைச்சிட்டு நிக்கிற உனக்கு தெரியுதா? ஏதாவது கொஞ்சம் புரியுதா? ஐயோ சித்தி, நீங்க ஏன் இவ்வளவு சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன கண்ணா, இந்த ஊருக்கு வந்தோடனே இப்ப பக்கத்துல இருக்க மாதிரி தோணுதுங்கிற. நீ எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்குவ? எனக்கும் ஆசை இருக்கும்ல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. நீங்க எத்தனை டைம் கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான் சித்தி. இப்படியே சொல்லி என் வாய மூடிடுறா. ஆனா அந்த பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் நீ இப்படி எல்லாம் தேடக்கூடாது கண்ணா. அந்த பொண்ணு ஏதோ உதவி செஞ்சுட்டு போயிட்டா. நான் தப்பெல்லாம் சொல்லல. நானே இந்த பொண்ணை பார்த்தாலும் நன்றி சொல்லதான் செய்வேன். நான் 4 வருஷமா உன்னோட லைஃப தொலைச்சிட்டு நிக்கிற கண்ணா நீ. சித்தி ஓகே, நீங்க ரொம்ப சீரியஸா பேசாதீங்க. நான் எப்ப பேச ஆரம்பிச்சாலும் எனக்கு கல்யாணம் வேணாம். என்ன கண்ணா இப்படி பண்ற? உனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? ஐயோ சித்தி, நானே குழப்பத்துல இருக்கேன். நீங்க வந்தேன், நீங்க பாத்தீங்களா? சீரியஸா பேசி என்ன வருத்தப்பட வைக்கிறீங்க. அப்படி இல்ல கண்ணா, சொல்றது புரிஞ்சுக்கோ என் கண்ணா. 4 வருஷமா நீ அந்த பொண்ணு தேடிட்டு இருக்க. உன் கண்ணுக்கு தான் அந்த பொண்ணு படலையடா. திரும்பி நான் தேட போறேன்னா என்ன கண்ணா இது? உதவி செஞ்சுட்டாங்க, நன்றி சொல்லியாச்சு, அப்புறம் என்ன கண்ணா? இல்ல சித்தி, இந்த பொண்ணை நான் பாக்கணும் சித்தி. எனக்காக ஒரு 4 மந்த் மட்டும் டைம் கொடுங்க சித்தி. அந்த 4 மந்த்ல அந்த பொண்ணு கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தி. ஏதோ பண்ணுக்கண்ணா, 4 மாசம் என்னமோ பண்ணுக்கண்ணா. 4 மாசம் மட்டும் போதும் சித்தி. அதுக்குள்ள கண்டிப்பா கண்டுபிடிக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தி. உங்களோட ஆசைக்காக கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது என்னோட ஆசை மட்டும் இல்லப்பா, உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். இதே ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருந்தானே, இந்த வருஷம் நான் விட மாட்டேன் கண்ணா. 4 மாசத்துல அந்த பொண்ணு கிடைக்கலன்னா உனக்கு கல்யாணம் தான். இதோ பாத்துக்கோ, பக்கத்து வீட்லயே அஞ்சலி அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நம்ம சொந்தக்காரங்க தான், கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு என்னமோ சித்தி, நீங்க பொண்ணு பார்த்து வச்சுட்டு என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. போயிட்டே தான் இருப்ப. 4 மாசம் தான்டா. 4 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன் சித்தி. அந்த பொண்ணை கண்டிப்பா நான் தேடி கண்டுபிடிப்பேன் சித்தி. என்னமோ பண்ணுக்கண்ணா. 4 மாசத்துல கண்டுபிடிக்கலன்னா நம்ம பக்கத்துல அஞ்சலி இருக்கா, அவளை பேசி முடிச்சிட வேண்டியதான். அஞ்சலி வேணான்னு சொல்ல கூட பக்கத்துல கீதா இருக்கா, அவளை பேசி முடிச்சிட வேண்டியதான். ஐயோ சித்தி, எனக்கு இந்த அஞ்சலி கீதா எல்லாம் வேணாம், தயவு செஞ்சு விட்டுருங்க. அஞ்சலி வாயாடி எதா இருந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அவளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரிடா, அஞ்சலி வேண்டாம், கீதா இருக்கா பாரு பக்கத்துல. அவளும் எனக்கு வேணாம். அவ ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணாலும் 4 மாசம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நான் பொண்ணை தேடி வச்சிருவேண்டா. ஐயோ சித்தி, 4 மாசம் டைம் போதும்.
அதுக்குள்ள கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சிருவ சித்தி. பாக்குற கண்ணா பாக்குற 4 வருஷமா தேடாதது 4 மாசத்துல தேட போறானா? இப்படியே வாய் அடிச்சுட்டே இருக்கண்ணா நீ. 4 மாசத்துக்கு அப்புறம் எல்லாம் பார்க்க மாட்டேன் கண்ணா. நான் பாட்டுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் கண்ணா. ஆனா நான் எத்தனை வருஷத்துக்கு இருப்பேனோ இல்லையோ தெரியல. அதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பார்த்துட்டு நான் சாகணும் கண்ணா. சித்தி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கண்ணா, நான் இன்னும் எவ்வளவு மாசத்துக்கு இருப்பேன் எவ்வளவு வருஷத்துக்கு இருப்பேன்னா தெரியாது கண்ணா. என் கண்ணனோட லைஃப் சந்தோஷமா இருந்தா அது போதும் கண்ணா. நீங்க தானே 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க என்ன தொல்லை பண்ணாம. என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிருவீங்களான்னு நீங்க என்ன தொல்லை பண்ணியாவது கொன்ற மாட்டீங்க. ஏன் கண்ணா? அப்புறம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா இப்படி எல்லாம் பேசாதீங்க இன்னொரு டைம். அவ்வளவுதான் சித்தி, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அப்பா பேசலடா. ஆனா நான் சொன்னதுதான்டா. 4 மாசம் தான் உன்னோட டைம் இன்னையில இருந்து ஸ்டார்ட் கண்ணா. 4 மாசம் என்னால கண்டுபிடிக்க முடியலனாலும் நீங்க சொல்றது என்னால கேட்க முடியாது சித்தி. முதல்ல அந்த பொண்ணு கண்டுபிடிப்ப சித்தி, அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் சித்தி. என்னடா சொன்னது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு சித்தி, புரிஞ்சுச்சு. உங்க பேச்சை யாராலையும் மீற முடியுமா? மீறல. 4 வருஷமா நீ இதான் சொல்லிட்டு இருக்கடா. இந்த வருஷமா நீ கேட்கலன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான் கண்ணா. நான் இப்படியே சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத கண்ணா. ஐயோ சித்தி, புரிஞ்சிருச்சு விடுங்க. 4 மாசத்துல தேடி கண்டுபிடிச்சிருவேனா? பிடிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பேன். ஐயோ போதும் சித்தி பேசுனது. நீங்க எதோ சமைக்கிறேன்னு சொன்னீங்களா, நீங்க சமைங்க, நான் வரேன். சரிடா நீ போ. ஒரு அம்மாவா இருந்து நான் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைக்கணும்னு நான் பாத்துட்டு இருக்கேன் கண்ணா. போதும் சித்தி, ஒரு அம்மாவா இருந்து நீங்க கண்டிப்பா நல்ல லைஃப் எனக்கு அமைச்சு கொடுப்பீங்க. போதுமா? இது போதும் கண்ணா எனக்கு. மூச்சுப்பட்டா நோகும் முன்னு மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலப்பட்டா நோகும் முன்னு நிலவடங்க முத்தமிட்ட தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே ஆராரு ஆரிரரு ஆரிரு ஆரிரரு ஆராரு ஆரிரரு. கண்ணா ஆன்ட்டி, கண்ணா கண்ணா. ஐயோ சித்தி. ஏன்டா ஒரு பொண்ணு வெளியில கூப்பிட்டுட்டு இருக்கடா? ஏன்டா ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டியாடா? ஐயோ சித்தி, நீங்க வேற ஹால்ல அந்த மச்ச போட்டோ நேஹா வந்திருக்காங்க சித்தி. அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஐயோ சித்தி, அவங்க தப்பா நினைச்சிட போறாங்க சித்தி. ஐத்திய மாதிரி பேசுறது நிப்பாட்டுடா. அந்த போட்டோ சும்மா வரைஞ்சு வச்சிருக்கோம்னு நினைப்பாங்க. வா. ஐயோ சித்தி, நீங்க போங்க, நான் வரல. டேய் நீ வேற வாடா. சித்தி பயமா இருக்கு சித்தி, என்னை பார்த்து தப்பா நினைச்சிட்டாங்கண்ணா. பேசாம வாடா. என்ன போட்டோ இது? அதுவும் இடுப்புல மச்சம் இருந்த மாதிரி போட்டோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது எனக்கு சௌமியா தான் ஞாபகம் வரா. இதையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க சம்மந்தமே இல்லாம. என்னவா இருக்கும்? என்னவா இருந்தா நமக்கு என்ன? அண்ணாவுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்கலாம், சோ அதனால வரைஞ்சு வச்சிருக்கலாம். இதுக்குன்னு ஃபேஸ் வரையாமையா? சித்திக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி வரைஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் கண்ணா. அதுவும் மெயினா இந்த மச்சத்தை மட்டும் விடல பாரு. அப்ப சௌமியா மாதிரி வேற ஏதோ பொண்ணுக்கு இடுப்புல மச்சம் இருக்கு பாரு. என்ன ஒரு ஆச்சரியம்னு. ரொம்ப தைரியம் தான். இப்படி மாட்டிட வச்சிருக்காரு வீட்டுல ஃப்ரேம. ஃபேஸ் ஒரே தைரியம் இல்லையா? இப்படி மாட்டி வைக்கிறதுக்கு தைரியம் இருக்கா கண்ணாக்கு? சௌமியா ஒரு நாள் வரும்போது இதை கண்டிப்பா காட்டணும். அது வரைக்கும் இந்த போட்டோ இங்க இருக்கணும். கழட்டிட்டாருன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா மாட்டிட வச்சிருப்பாரு. அழகா ஆஃப் சரியா வரைஞ்சி எவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்ணா தான் வரைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதை எப்படி வரைஞ்சிருக்கான் பத்தியா? ஐ திங்க் அவர் காதலிக்கிற பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், நமக்கு என்ன தெரியும். சித்திக்கு தெரியக்கூடாதுன்னு ஃபேஸ் வரைஞ்சு வைக்கிறான்னு நினைக்கிறேன். நடுவுல இருக்கிறது அவங்க அப்பா அம்மான்னு நினைக்கிறேன். அவங்கள மாதிரிதான் அவங்க தங்கச்சி இருக்க மாதிரி இருக்கு. அதனால இருக்கலாம். அவர் காதலிக்கிறாருங்கிற ஒரு இது கூட அவர்கிட்ட இல்லையே. அதெல்லாம் வெளியில தெரியும். சரி அப்புறமா கேட்டுக்கலாம் கண்ணா ஏதாவது காதலிக்கிறீங்களான்னு. எவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்காருல. சூப்பர் தான். வரைகிற திறமை ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். இவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்காருன்னா இவ்வளவு டீட்டெயிலா பாத்துருக்காரு பாரு எல்லாத்தையும். கையில இருந்து ஆஃப் சரியில இருந்து ஒரு பொண்ணு பார்க்காம வரைய முடியாதே. இவர் என்ன இவ்வளவு அழகா வரைஞ்சு வச்சிருக்காரு? ஒருவேளை பார்த்து வரைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அழகா வரைஞ்சு வச்சிருக்காரு. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு கண்ணா? ஐயோ சித்தி, சித்தி கூப்பிடுறாங்க சித்தி. எனக்கு வேற பயமா இருக்கு சித்தி. பயத்துல ஹார்ட் வெடிச்சு போயிடாதடா. சித்தி இப்ப என்ன சித்தி பண்றது? போட்டோவை எப்படியாவது கழட்டணும் அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி. இந்நேரம் அந்த பொண்ணு பார்த்தே பாத்துருப்பாடா. ஐயோ சித்தி, பார்க்க கூடாது சித்தி, பயமா இருக்கு சித்தி. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சித்தி. நான் என்ன பண்ண முடியும்? யாரா போட்டோவை கொண்டு போய் ஹால்ல மாட்ட சொன்னது? ஐயோ சித்தி, ஊர்ல இருக்க நினைப்புல மாட்டிட்டேன் சித்தி. அறிவு கேட்டவனே, ஊர்ல இருக்கிற நினைப்புல மாட்டிட்டான்னு இப்ப நான் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு பாதி தப்பாலாம் நினைக்காது. வா. தப்பா நினைக்க கூடாது சித்தி. நினைச்சிட்டாங்கன்னு ஒரு கெட்ட பையனாவே நினைச்சிருவாங்க சித்தி. சரிடா வாடா. ஐயோ பயப்படுறான். அப்புறம் என்னதுக்கு போட்டோவை மாட்டி வைக்கிறான்? என் வீட்டு நான் மாட்டேன்னு சித்தி. அது ஏதோ அங்க இருக்க நினைப்புல மாட்டிட்டேன். இவங்க வருவாங்கன்றது நினைக்க கூட இல்ல சித்தி. நான் அன்பு ஜீவா வந்திருந்தா கூட புரிஞ்சிருப்பாங்க. ஸ்னேகா வந்திருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு என்ன நினைச்சிருப்பாங்க? எதுவும் நினைக்க மாட்டாங்கடா. வந்து தொலைடா. நீ பேசுற பேச்சிலே அந்த பொண்ணு போயிருக்கும். எவ்வளவு நேரம் ஆச்சு அந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்கா பாருங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா என்னடா
மரியாதை அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு வந்து எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கு. ஏன் சித்தி நீங்க வேற எனக்கு பயமா இருக்கு சித்தி. நான் என்ன பண்ண முடியும்? போட்டோவை தெரியாம மாட்டி வச்சுட்டாங்க. சித்திய பார்த்து பயந்துடாதடா, அந்த பொண்ணுக்காக பயப்படு. ஐயோ சித்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க, பட் ஸ்னேகா புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல. என்ன தப்பா நினைச்சிருப்பாங்களா சித்தி? ஐயோ என்ன தப்பா நினைச்சதுக்கு அப்புறத்துல வந்து பேச கூட மாட்டாங்க சித்தி. இந்த ஊர்ல மரியாதையே போயிரும் சித்தி என்னோடது. ஐயோ டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் ஆகாது, அந்த பொண்ணு தப்பாலாம் நினைச்சிருக்காது. வா, அந்த பொண்ணு காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிருக்கு, நல்லாவே தெரியும் அந்த பொண்ணுக்கு. அது அவங்க மாமாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கு, அதனால தெரியாது. இப்ப என்ன அடிச்சாலும் அடிச்சிருவேண்டா சித்தி. வாடா. ஹலோ, வீட்ல இருக்கீங்களா கண்ணா? ஆண்டா வர ஸ்னேகா. ஐயோ சித்தி கூப்பிடுறாங்க சித்தி. நீ வந்து தொலைடா நீ வேற. வாங்க ஸ்னேகா. ஐயோ ஆண்டி, வீட்ல லட்டு செஞ்சோம்னா குலோப் ஜாமுன் செஞ்சோம், அது தீந்துருச்சு. அதான் லட்டு இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலான்னு வந்தேன் ஆண்டி. இந்தாங்க ஆண்டி. என்ன என்கிட்ட பேசல சித்தி? கொஞ்ச நேரம் அமைதியா கொடுமா இங்க. ஏன் சித்தி உங்களுக்கு சமைக்க தெரியாது? ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க, இது நான் சமைக்கல, என் அண்ணனும் என் புருஷனும் தான் சமைச்சாங்க. அதனால தாராளமா சாப்பிடலாம். அப்படின்னா ஓகேதான் ஸ்னேகா. சாப்பிடுங்க ஆண்டி, நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுத்தேன், சூப்பரா இருக்கு. நீங்களும் சாப்பிடுங்க. சரி. வீட்ல ஏதாவது ஸ்வீட் செஞ்சா பக்கத்து வீட்டுக்கு தருவீங்க போல. அம்மா எப்போதும் செஞ்சு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? எனக்கு நீங்க தானே க்ளோஸ், அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படியாமா? சரிம்மா. அளவுக்கு 2 நாள் தானே ஆச்சு. உங்க கண்ணாவே எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணாவுக்கு சித்தி நீங்க, உங்களையும் எனக்கு தெரியும். 2 நாள் இருந்தாலும் வந்த அன்னைக்கு எங்களுக்கு நீங்க விருந்து வைக்கலையா? அதே மாதிரிதான் அப்பவே நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சவங்க ஆயிட்டீங்க. அப்புறம் என்ன? சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை போய் வச்சுட்டு வரேன். சௌமியா வரலையா? இல்லன்டி, அவ வரல, அவ வீட்ல இருக்கா. சரிம்மா, இதை வச்சுட்டு வரேன். சரி ஆண்டி. சித்தி சித்தி தண்ணியை விட்டுட்டு போகாதீங்க. அமைதியா இருடா, பேசிட்டு இருக்க, நான் வரேன். சித்தி ஸ்னேகா உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும் கண்ணா, எனக்கு ஒண்ணு கேட்கணும். சித்தி இருந்தனாலதான் கேட்கல. ஐயோ ஏதோ முக்கியமா கேட்க போறாங்க போச்சு. அது ஒண்ணும் இல்ல கண்ணா, இந்த போட்டோஸ் இருக்குல்ல, ஆமா போட்டோஸ் இருக்கு. நீங்க கையில வரைஞ்சதா கண்ணா? அப்பா ஆமா, நான் தான் கையில தான் வரேன். உங்களுக்கு வரைய தெரியுமா? சூப்பரா இருக்கு கண்ணா. தேங்க்யூங்க. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு போட்டோஸ் வரைஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா கொடுத்துட்டா போச்சு. போட்டோஸ் வரைஞ்சு தானே தரணும், நான் தரேங்க. இந்த போட்டோல முகம் இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கல. இந்த மச்சம் வேற இருக்கு, சோ நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டீங்களா? தப்பான ஆளா இருந்தா அம்மா அப்பா போட்டோக்கு சைடுல வச்சிருக்க மாட்டாங்க, நடுவுல அம்மா அப்பா போட்டோ வச்சிருக்கீங்க. இதுல என்ன தப்பு இருக்கும்? அதை விட ஏதாவது தப்பா நினைச்சா ஹால்ல யாரும் மாட்ட மாட்டாங்க. நீங்க மாட்டிருக்கீங்களா? தப்பாலாம் நான் எதுவும் நினைக்கல. அதை நினைச்சிட்டு நீங்க இப்படி இருக்க வேணாம். இல்ல ஏதாவது தப்பா நினைச்சிருப்பீங்களான்னு தான் கேட்டேன். ஐயோ கண்ணா, எந்த தப்பும் நினைக்கல, விடுங்க. யாராவது தப்பா போட்டோ வைக்கணும்னு நினைச்சா அம்மா அப்பா போட்டோக்கு சைடுல வச்சிருக்க மாட்டாங்க. சரி ஓகே கண்ணா, சொல்லிருங்க சித்தி கிட்ட. போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் உட்காரலாம். இல்ல கண்ணா, முக்கியமான இடத்துக்கு போகணுமா, அங்க போகணும், அதனாலதான். சரி ஸ்னேகா, நீங்க போயிட்டு ஓகே கண்ணா. ஐயோ நல்ல வேலைப்பா, நான் கூட தப்பா ஏதாவது நினைச்சிருவாங்களோ நினைச்சேன். ஆனா தப்பா நினைச்சுக்கல, இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, பொண்ணு தானே, பொண்ணு இந்த பிக்சரை பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நினைச்சேன், தப்பா நினைச்சுக்கல. என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இது போதும்பா. எவ்வளவு பயந்துட்டு உள்ளார இருந்துட்டு, எங்கடா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, தப்பா நினைச்சிட்டா நம்ம காலி அப்படின்லாம் பயந்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏதோ இவங்க தப்பா நினைக்கல, இதுக்கு மேல இந்த போட்டோ இங்க இருக்க கூடாதுப்பா. ஆனா ரிட்டர்ன் வரும்போது இந்த போட்டோ இல்லைன்னு பார்க்கும்போது அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களே. பரவாயில்ல, நம்ம தப்பா எதுவும் பண்ணல, அதனால இங்கேயே இருக்கட்டும். எடுத்து உள்ளார வச்சுட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஆக்கிடக்கூடாதுல. ரொம்ப தேங்க்ஸ் நேஹா, நீங்க கூட தப்பா நினைச்சிருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தா உள்ளார சித்திக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது, நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரியும். பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீ சித்தி என்னென்னலாம் பேச போறாங்களோ தெரியும். இதுல 4 மாசம் கல்யாணம் பண்ணிக்க வேணாலும் எப்படி முடியும்? சமாளிப்பு 4 மாசம் கழிச்சு, 4 வருஷம் சமாளிச்சுட்டோம், 4 மாசம் சமாளிக்க மாட்டோமா? ஆனா பாவம் சித்தியும் என்ன பண்றது, எனக்கு எதுவுமே தெரியலையே. போற இடம்லாம் சந்தா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் ஆசையாதான் இருக்கான முடியலையே. பரவாயில்ல, 4 மாசத்துல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். எப்படியோ தேடி 4 மாசத்துல கண்டிப்பா கண்டுபிடிக்கும். நம்ம சித்திக்காகையாவது கண்டுபிடிக்கும். நம்ம நம்மளோட லைஃப் பார்த்துட்டு இருக்கோம், அவங்க ஆசைப்படுறாங்களோ நமக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு. அது அவங்களுக்காக நம்ம தானே நிறைவேற்றி வைக்கணும். நமக்காக தான் வேற கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களுக்காக இதை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். செய்யறோம். இந்தப்பா கண்ணா, லட்டு சாப்பிடு, செம்ம டேஸ்டா இருக்குப்பா. கொடுங்க சித்தி. இந்த டேஸ்ட் தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே வாழ்ந்த வாழ்வன. என்னாச்சுப்பா? ஒண்ணுல சித்தி, என்ன அறியாமலே கண்டது கண்ணீர் வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்படியா? நான் கூட ஏதோ பயந்துட்டேன்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கே தெரியாம இந்த லட்டு சாப்பிட்ட உடனே கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துருச்சு சித்தி. கண்ணுல ஏதாவது தூசி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணா சரி சித்தி, எனக்கு லட்டு போதும் சித்தி, நீங்களே சாப்பிடுங்க. இதுக்கு மேலலாம் என்னால சாப்பிட முடியாதுப்பா, நீங்க சாப்பிட்டுக்கோங்க. என்னப்பா, ஒரு லட்டு தான் சாப்பிட்டேன். உங்களுக்கு தான் லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடுங்க. அப்பா சந்தோஷம். இங்கடா மொத்தத்தையும் நீ சாப்பிட்டுக்கவே, எனக்கு தரமாட்டேன்னு நினைச்சு. ஏன் சித்தி இப்படி நினைக்கிறீங்க? என்னைக்கு நீ என்ன ஸ்வீட் சாப்பிட வச்சிருக்க சொல்லு பாப்போம். இதுல ஸ்வீட் கம்மியா தான் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க சித்தி, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. சரி சித்தி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சரி பண்ணி போயிட்டு வா. பாத்தியாக்கா உன் பையனை, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அவன் கண்ணுலதான் அந்த பொண்ணு காட்டுக்கா. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். இப்ப கூட அவன் எனக்காக மட்டும்தான்க்கா சொன்னான். 4 மாசத்துல எப்படியும் பேச்சதான்க்கா மாத்துவான் அவன். என்னக்கா பண்ண போறோம்? எனக்கு
எனக்கு ஒன்றும் புரியல. இவனை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலக்கா. ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்க எனக்கு வருத்தம் தான்க்கா வருது. 4 வருஷம் அவனோட லைஃபை தொலைச்சிட்டாங்கக்கா. தேடுறேன்னு சொல்லி அவன் சந்தோஷத்தை மொத்தத்தையும் இழந்துட்டாங்கக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியாக்கா? ஏதாவது பண்ணுக்கா தயவு செஞ்சு. உன் புள்ள எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாக்குறல, பார்த்துட்டு நீ சும்மா இருக்க. ஏதாவது பண்ணுக்கா. அந்த பொண்ணு இவன் கண்ணில காட்டுக்கா. தயவு செஞ்சு காட்டியிருக்கா. உன் பையன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான்க்கா. பார்க்க முடியலக்கா. ஏதாவது பண்ணுக்கா. நீ தான்க்கா உன் பையனுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அவனை பார்க்க கஷ்டமா இருக்குக்கா. அவனுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான். நானும் போயிட்டு அவன் எப்படிக்கா? அவன் என்ன அம்மானு கூப்பிடலன்னா அந்த சித்தின்னு கூப்பிட்றான்ல, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்க்கா. அவனுக்கு எனக்கு வருத்தமா இருக்குக்கா. நான் போயிட்டா அதுக்கடுத்து அவனை யாருக்கா பாப்பா? ஆனா பாருக்கா, உன் பையன் ஒரு வார்த்தை அம்மானு கூப்பிட மாட்டேங்கிறான். உன் பையன் எப்படா அம்மானு கூப்பிடுவான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அவன் கூப்பிடவே மாட்டேங்கிறான்க்கா. அவனோட விருப்பத்துக்கு நான் பார்த்து விட்டுட்டு இருக்கேன்க்கா. அவன் என்ன சித்தின்னு கூப்பிட்டாலும் அது போதும்க்கா. எனக்கு அம்மானு கூப்பிடணுன்றதுல பிரச்சனையே இல்லைக்கா. அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்க்கா. ஒரு நல்ல லைஃப் கொடுத்தா மட்டும் போதும்க்கா. அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்ன கடவுள் கூப்பிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லைக்கா. அதுக்கு முன்னாடி நான் போயிடக்கூடாதுக்கா. சந்தோஷமா இருந்தா அது போதும்க்கா. கடைசி வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நான் போறேன். நீதான்க்கா ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணுக்கா. அவன் கண்ணில் அந்த பொண்ணை காட்டுக்கா. சரிக்கா, நான் வரேன்க்கா. சரி, இந்த லட்டுவை கொண்டு போய் உள்ளார வைப்போம். உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்து. ஹாய் மைனா, நீ என்ன இந்த பக்கம்? சரி, நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? அதான் நானும் பேசலான்னு வந்தேன். ஓ அப்படியா மைனா? ஓகே மைனா. 2 நாளா ஏதாவது உடம்பு சரியில்லையா மைனா உனக்கு? இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே. அப்படியெல்லாம் இல்லையா? எங்க கூட தான் நீ சேரவே மாட்டியே. கேக்குறேன்னா தப்பா நினைச்சுக்காத. எப்போதுமே எங்க கூட எல்லாம் உட்காந்து பேச மாட்டியே. இப்ப என்ன? காலேஜ் போனா மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். வீட்டுல இருந்தா அதே ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கா. அதனாலதான் உங்க கூட எல்லாம் உட்காந்து பேசினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல. அதனாலதான். இப்பெல்லாம் அம்மா உங்க கூட பேசுறது இல்லையா? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்கிட்ட பேசுறது அவங்களுக்கு டைம். கொஞ்ச நேரம் உட்காந்து என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஓஹோ, அதுதான் இது திருந்தறதுக்கு காரணமா? உன் அம்மாவா இருந்தா நேரம் திறந்து விட்டுருக்க மாட்டாங்களே. சும்மா ரேஷா, அவளே இப்பதானே பேசிட்டு வரா. சும்மா சொல்ல செஞ்ச அவ்வளவுதான். கொஞ்சம் திரும்பி நம்ம கூட உட்காந்து பேசிட்டு இருக்காதே, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உள்ள இருந்தா ஒரே ஞாபகமா இருக்கு. உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல. அது இல்லாம அவங்க 4 பேர் இல்லாத போதுதான் என் மனசுக்குள்ள கஷ்டமே தெரியுது. இது வரைக்கும் அவங்க எல்லாம் இருக்கும் போது பேசணும்லாம் தோணுது கிடையாது. அவங்க 4 பேர் இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு. அவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசலையே, பேசியிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கணுமேனு இப்பதான் தோணுது. ஐயோ புள்ள இருக்குதுடி. ஐயோ பிரியா, ஒரே சந்தோஷமா இருக்கு பிரியா. எனக்கு குத்தாட்டமே போடலாம் போல பிரியா. என்ன தாண்டி உன் பிரச்சனை? அவளை போய் நோண்டிட்டு இருக்கேன். ஏனே உன் பிரச்சனை? இல்லடி, அவங்க இல்லாதது வருத்தமா இருக்குன்னு சொல்றானே, அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அவங்க 4 பேர் இல்லாதது வருத்தமா இருக்கா, இல்ல அன்பு என்ன இல்லாதது வருத்தமா இருக்கா? இஷு ஏண்டி? இல்ல இஷு, நான் உண்மையதான் சொல்றேன். அவங்க 4 பேர் இல்லாத போது அவங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. அவங்க இருந்தா கலன்னு பேசிட்டு சிரிச்சுட்டு அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்ல. இப்பதான் அவங்க இல்லாத போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஐஷு. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது ஐஷு. தாங்கலையே. ஐயோ, அவ பேசுறது தாங்க முடியலடி. மனசு பூரா செம்ம ஹாப்பிடி. முடியலடி என்னால. மைனாவா இத பேசுறது? அதுவும் நம்ம மைனாடி, நம்ம மைனா. என்ன சேஷு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் புரியாது. சந்தோஷம் மைனா. ஏன் எங்க கூட உட்காந்து எங்களை மாதிரி பேச மாட்டியாலாம் நாங்க ரொம்ப நாள் யோசிச்சிருக்கோம். அவங்க இல்லாத போது வந்து பேசுறல, அது போதும். இப்ப ஏச்சும் எங்க கூட உட்காந்து பேசணும்னு தோணுச்சுல, அது போதும் மைனா. இல்ல ஐஷு, அவங்க இல்லாத போதுதான் எனக்கே புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு. புரிஞ்சிச்சுல மைனா, அது போதும் மைனா. எந்த தப்பு பண்ணல மைனா. என்ன அப்பெல்லாம் எங்க கூட பேச மாட்டேன், அவ்வளவுதான். இப்ப எங்க கூட எல்லாம் பேசுறல, அதுவே போதும் மைனா. ஆமா மைனா, நீ தப்பெல்லாம் எதுவும் பண்ணல. ரொம்பலாம் யோசிக்காத மைனா. உனக்கு எப்ப ஏதாவது கேட்கணுமோ இல்ல பேசணுமோ எப்ப வேணாலும் இங்க வா. நம்ம எல்லாம் உட்காந்து இதுக்கு மேலேயாவது சந்தோஷமா பேசுவோம். ஆமா மைனா, திரும்பி பழையபடி ஆயிராத சரியா? நாங்களும் ரொம்ப நாள் சொல்லியிருக்கோம், எவ்வளவு இந்த வீட்டுல தானே இருக்கா, இங்க கூட வந்து பேசலாம்லன்னு. இப்ப பேசணும்னு தோணுச்சுல, அதுவே போதும் மைனா. சாரி ஐஷு, சாரி பிரியா. எதுக்கு சாரி? இல்ல, உங்க கூட எல்லாம் பேசாம உங்களை திட்டிக்கிட்டே இருப்பல்ல எப்போதும். இப்பதான் அதோட அருமையில எனக்கு புரியுது ஐஷு. அதுக்காக சாரி எல்லாம் வேணாம். எப்போதும் இதே மாதிரி இருந்தா அது போதும் எங்களுக்கு. நாங்களும் சந்தோஷமா இருப்போம், நீயும் சந்தோஷமா இருப்ப. திரும்பி அம்மா கூட சேர்ந்துட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ணாத. ஏற்கனவே குடும்பம் உடஞ்சிருக்கு சரியா? ஐயோ ஐஷு, இதுக்கு மேலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல பண்ணவும் தோணாத ஐஷு. அந்த போட்டோவை எரிக்கும் போது கூட அம்மா கிட்ட சொன்னேன், அதெல்லாம் எதுவும் வேணாம். அம்மா தான் கேட்கல ஐஷு. எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? அதெல்லாம் விடு. அதுதான் அந்த போட்டோ நல்லா இருக்குல்ல, போதும் விடு. இதுக்கு மேல அம்மா கூட சேர்ந்துட்டு எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். இதுக்கு மேல யோசிக்க கூட மாட்டேன் ஐஷு. சாரி மைனா, ஒரே ஒரு சின்ன தப்பு நாங்க பண்ணிட்டோம். என்கிட்ட சாரி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க. ஒரு சின்ன தப்பு மைனா, அது வேற ஒன்றும் இல்ல. நீயும் எங்க ஃபேமிலின்னு தான் நினைச்சோம். பட் அன்னைக்கு நைட்டு பிரியாணி ஒண்ணு விட்டுட்டு தின்னுட்டோம் மைனா. சாரி, இன்னொரு நாள் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணலாம். ஃபேமிலியா கூப்பிடும் போது நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டோம், ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். சாரி. பரவாயில்ல, மறைக்காம சாரி கேட்டல, அதுவே போதும். அப்பா மைனா இப்பதான் எங்களுக்குள்ள சந்தோஷமாவே இருக்கு தெரியுமா? ஏன் எப்படி?
ஏன்னா நீ எங்க கூட உட்காந்து பேசுற சகஜமா, அதனாலதான். இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நீ பேசினது கிடையாதுல, புதுசா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல எப்போதும் இப்படி உட்காந்து பேசலாம், தாராளமா மைனா. இதுக்கு மேல இப்படியே பேசலாம். இங்க மேல இருக்க ஈகோலாம் அந்த காலேஜ்ல சேர்ந்தேன், இப்பவாது இந்த காலேஜ்ல வந்து சேருவியா? அதுக்கு அவங்க டிசி கொடுக்கணுமே. பாத்துக்கலாம், மாமா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்கல்ல, பாத்துக்கலாம். எங்க காலேஜ்ல வந்து சேரு. ஆமா, ஈகோலாம் போயிடுச்சுல, 3 பேரும் ஒன்னா போலாம் தானே இதுக்கு மேல காலேஜ். தாராளமா போலாம் பிரியா. அப்புறம் மனசு மாறிட மாட்டல, அப்புறம் திரும்பி எங்களை கஷ்டப்படுத்திடாத மைனா. அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் பிரியா. இதுக்கு மேல என் மனசு மாறாது. இது போதும் மைனா, நம்ம ஃபேமிலியில சேர்ந்துட்டல, ஜாலியா இருக்கலாம். இதுக்கு மேல இந்த மாதிரி எப்போதும் உட்காந்து ஜாலியா பேசலாம். ஓகே பிரியா ஐஷு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன் உனக்கு, அவங்க கூட எல்லாம் பேசு சரியா? இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா பேசலாம். உன்னோட பழசெல்லாம் நீயே மறந்துட்டு புதுசா ஆகுவ சரியா? ஓகே ஐஷு. ஒரு ஆல மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏகுது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா.